வீடியோ பார்க்குற நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஃபுல் ஷர்ட்டு, அதாவது ஆஃப் கை ஷர்ட்டு எப்படி தைக்கிறோம் அப்படின்றத சூப்பராக பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவில் இந்த ஷர்ட்டோட பல விஷயங்கள், அதுக்கப்புறம் எந்த மாதிரியெல்லாம் தைக்கலாம், அதே மாதிரி இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. ஸோ வீடியோவை வந்து மறக்காமல் பாருங்கள். அதே மாதிரி ஸ்கிப்பும் பண்ணக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு வந்து முழு வீடியோ பார்க்கும்போது எல்லா விஷயமும் ஈஸியாக புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பட்டன் பட்டி வச்சு அடிச்சிடலாம். பட்டன் பட்டின்றது ஒரு 1 இன்ச்சுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த ஸ்டிச்சிங் மிஷினோட சவுண்டு ஏன் இல்லை அப்படின்னா, தைக்கும்போது ஒரு சாங் கேட்டு தைக்கிறதுன்றதுனால உங்களுக்கு அது வந்து சரியாக கரெக்டாக இருக்காது அப்படின்றதுக்காக மியூட் பண்ணிவிட்டு நான் வாய்ஸ் ஓவர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நம்ம பட்டன் பட்டி தைச்சு முடிச்சிட்டோம். இதை தொடர்ந்து அடுத்து நம்ம காஜாப்பட்டி. அது இந்த தையல் வந்து நான் ஊசி அளவு போட்டிருக்கேன். ஊசி அளவுன்றது அதோட கார்னரில் போட்டிருக்கேன். ஒரு சில பேர் வந்து ப்ரெஷர் புட்டோட பாதி, அதாவது குதிரை அளவுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அந்த மாதிரி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நான் ஊசி அளவு தையல் போடுறேன். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. அதை அடுத்து பக்கத்தில் ஒரு ஸ்டிச்சிங். இந்த ஸ்டிச்சிங் தைக்கும்போது கீழே நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த அயன் கேன்வஸ் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் தான் ஒட்டியிருப்போம். ஸோ அதை கை வச்சு நான் இப்போ எப்படி கை வச்சு பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிவிட்டு தைங்க. ஸோ முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம ஷோல்டர் அட்டாச்மெண்ட். ஷோல்டர் அட்டாச்மெண்ட்டுக்கு கீழே ஒரு லென்த் பீஸ் ஒன்று, அதுக்கு மேலே பேக் தட்டு, அதுக்கு மேலே வந்து ஒரு ஷோல்டர் நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதாவது ஒருத்தருக்கு ஷோல்டர் 18 இருக்கும், 19 இருக்கும், 20 இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு பாடி ஷேப் தகுந்த மாதிரி ஷோல்டர் அளவு மாறும். ஸோ அது மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு 18 அளவுக்கு ஷோல்டர் எடுத்திருக்கேன். வச்சு அட்டாச் பண்ணிடலாம். நல்லா பாருங்கள், மேலே நம்ம கட் பண்ணியிருக்கிற மெஷர்மெண்ட் இருக்கிற ஷோல்டர் மேலே வைக்கிறோம், கீழே நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குது அதை வைக்கிறோம். இப்போது சென்டர் பாயிண்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எந்த ஒரு இது தைச்சாலையும் சென்டர் பாயிண்ட் கரெக்டாக முக்கியம். ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஷோல்டர் அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோன்னே மேல் பக்கம் தையல் போட்டுக்கலாம். 2 பீஸும் மேல் பக்கம் எடுத்துக்கிட்டு மேலே ஒரு ஸ்டிச்சிங் பசங்க. இதுவும் ஊசி அளவு தையல் தான். டெய்லரிங் நண்பர்களுக்கு வந்து ஊசி அளவுன்றது புரியும். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஊசி அளவுன்றதை அந்த கீழே, அதாவது தையல் கரெக்டாக எங்கே இருக்கோ அங்கே இடத்துல போகிறது ஊசி அளவு. தைக்கும் போது இந்த மாதிரி கரெக்டாக க்ளீனாக எல்லாம் இந்த சுருக்கு எல்லாமே எடுத்துக்கிட்டு தைங்க. ஸோ இப்போ ஷோல்டர் அட்டாச்மெண்ட்டுக்கு மேலே தையல் போட்டு முடிச்சாச்சு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம இதை சைடு கட் பண்ணுவோம் இல்லையா, அதை வந்து நேராக கட் பண்ணிடக்கூடாது. நம்மளோட முன் சைடு ஆர்ம் ஃபோல்டு சைடு கொஞ்சம் பெண்ட் இருக்கிற மாதிரி கட் பண்ணணும். பாருங்கள், இப்போ அதை நான் கட் பண்ணி காட்டுறேன். பர்ஃபெக்டாக அந்த இது ஷேப் மாதிரி கட் பண்ணிடுங்க. நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் பெண்டாக கட் பண்ணணும்ல.
இந்த மாதிரி தான் லைட்டாக கொஞ்சம் ஷேப் இருந்தால் போதும். அடுத்ததான் மேல் பீஸை வச்சு இப்போ நம்ம காஜாப்பட்டி இந்த சைடு, அதாவது ரைட் சைடு காஜாப்பட்டி. வீடியோ நல்லா கவனமாக பாருங்கள், மிஸ் பண்ணிட்டீங்கன்னா புரியாது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது அடித்தது. நெக்ஸ்ட்டு பட்டன் பட்டி. பட்டன் பட்டி வச்சு இது பண்ணிக்கலாம். பட்டன் பட்டி வச்சு அடித்தாச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து ஜாயின் பண்ணணும். இப்போ திருப்பிட்டு நம்ம ஜாயின் பண்ண அந்த பீஸையும் கீழே உள்பக்கம் இருக்கிற அந்த பீஸையும் ஜாயின் பண்ணணும். ஸோ இதுதான் முக்கியம். இது கொஞ்சம் புரியறது கஷ்டமாக இருக்கும். இதை நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சிடும். ஒரு டைம் இல்லை 2 டைம் கூட ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி அந்த ஆப்போசிட் சைடையும் பண்ணிக்கணும். பக்கவாக பண்ணிடணும். இப்போ நம்ம அந்த கீழே அந்த பீஸ்லேருந்து அப்படியே ட்ராக் பண்ணி ஃப்ரண்ட் சைடு பீஸ் மேலே தையல் போடலாம். அப்படியே நம்ம முண்டா, அதாவது காலர் அட்டாச் பண்ணுற இடத்தோட சேர்த்து தையல் போட்டுக்கோங்க. என்னால் எந்த அளவுக்கு எளிமையாக சொல்லி கொடுக்க முடியும் அப்படின்றத அதான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோக்களை நான் வந்து எளிமையாக சொல்லியிருக்கேன். அதெல்லாம் கூட உங்களுக்கு பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கெல்லாம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து போகும். அப்படிங்க ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கையோட லென்த் மெஷர் பண்ணணும். அதாவது ஹேண்ட் பீஸ் அட்டாச் பண்ணிட்டு அது இப்போது அதாவது லென்த் மெஷர் பண்ணணும். இப்போ நம்ம ஷோல்டர் இதெல்லாம் அட்டாச் பண்ணோம் இல்லையா, அதெல்லாம் சேர்த்து ஒன் சைடு ரைட் சைடு இருக்கிற கை நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அதை லென்த்து மெஷர் பண்ணுறதுக்கு முண்டாவை பிடிச்சி கரெக்டாக வச்சு பார்க்கணும். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா பீஸை வந்து நம்ம கட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதை இப்போ நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி கட் பண்ணுறது, முண்டா பீஸ் எல்லாம் கட் பண்ணி இது பண்ணுறது தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், நம்ம சேனலில் இருக்குது. ஷோல்டர் அட்டாச்மெண்ட்டுன்னு, அதை வேணால் கூட போய் பாருங்கள். அப்படி திரும்பி அந்த பக்கம் அதை நம்ம பேக் சைடு வெட்டிட்டோம். இப்போ இது ஃப்ரண்ட் சைடு 2 பீஸையும் ஒன்றே வச்சு கட் பண்ணிடலாம். இது ரொம்ப கம்மியாக வெட்டிடக்கூடாது, ஜாஸ்தியாக வெட்டிடக்கூடாது. ஸோ அதனால் பர்ஃபெக்டாக பார்த்து வெட்டிக்கணும். ஸோ இப்போ நம்ம ரைட் சைடு ஹேண்டை வச்சு அட்டாச் பண்ணலாம். நம்ம ப்ரெஷர் ஃபுட்டோட பாதி அளவில் வச்சு அட்டாச் பண்ணுவோம். ரொம்ப
கிட்ட நெருக்கமாக கிட்ட வச்சு இதை அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு சில நேரத்தில் ஈஸியாக பிச்சுன்னு போயிடும். ஸோ அந்த மாதிரி பண்ண வேண்டாம். ப்ராப்பராக ஒழுங்காக டைம் ஆனாலையும் கொஞ்சம் அந்த 1/4 இன்ச்சு அளவுக்குன்ற மாதிரி அடிங்க. கொஞ்சம் மேலே இருக்கிற பீஸை வந்து லைட்டாக கொஞ்சமாக இழுத்த மாதிரி இருக்கணும். ரொம்ப இழுக்க வேண்டாம். கொஞ்சமாக இழுத்து பிடிச்சி அடிக்கணும். ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், பீஸ் கரெக்டாக இருந்துச்சு, மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்குது அப்படின்னா இழுக்க கூட தேவையில்லை. அப்படியே வச்சு அடிச்சுட்டு இருந்தால் போதும். நான் இப்போ அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் கற்றுக்கிற டெய்லர் அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து மேல் தையல் ஷோல்டர்ஸ் இது மேலே ஆர்ம் ஃபோல்ட் மேலே அடிக்கிற தையல் வந்து நல்லா பக்காவாக ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ நம்ம கரெக்டான அளவில் மெயின்டைன் பண்ணால் தான் நம்ம ஷர்ட்டு போடும்போது அது பார்க்க லுக்கு சூப்பராக இருக்கும். உனக்கு கீழே பெருசாகவோ மேலே சின்னதாகவோ தைச்சிட்டோம் அப்படின்னா அன்னி வேணால் பார்க்க நல்லா இருக்காது. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். டைலரிங்கில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் வந்து நம்மளை ரொம்ப ஹைலைட் பண்ணி காட்டும். அதை மறக்க வேண்டாம். இப்போ நான் அதை தைச்சிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது நெக்ஸ்ட்டு ரைட் சைடு ஹேண்ட். சேம் அதே தான். கீழே இருக்கிற கைப்பீஸை இழுக்கக்கூடாது. மேலே பீஸ் தான் லைட்டாக இருக்கணும். அதுவும் கரெக்டாக இருக்குது மெஷர்மெண்ட் அப்படின்னா அதுவும் தேவையில்லை. எடுத்து பர்ஃபெக்டாக தைச்சின்னு வந்தால் போதும். நம்மளோட வீடியோஸ் நிறையா இருக்குது. இந்த வீடியோக்களை நீங்கள் முடிஞ்சது சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இப்போ லெஃப்ட் சைடு ஹேண்டும் இது பண்ணியாச்சு. அடுத்து அந்த மேல் தையல் சொன்னோம் இல்லையா, இந்த தையலில் இதில் போடும்போது நான் அதை கரெக்டாக சொல்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நம்மளுக்கு இந்த விரல் வைக்கும்போது உள்ளே நம்ம அட்டாச் பண்ணிக்க பீஸ் எங்கே இருக்குது அப்படின்றத நம்மளால் ஈஸியாக கணிக்க முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சின்னதாக தையல் போடுறதா இல்லை கொஞ்சம் அகலமாக போடுறதா அப்படின்றத மெஷர் பண்ண முடியும். அதை நீங்கள் தைக்கும்போது ஈஸியாக தான் உணர்வீங்க. இந்த மாதிரி நல்லா பெருசாக போடும்போது லுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள் இப்போ நான் காட்டுறேன். ஓகேவா? இந்த சைடு பாருங்கள், எல்லா சைடும் பக்காவாக இருக்கும். இப்போ நம்ம கையோட லென்த்து மெஷர் பண்ணிக்கிறோம். இந்த கஸ்டமரோட கை லென்த்து வந்து 9. நம்ம எப்பவுமே கை ஷோல்டரோட அட்டாச் பண்ணுறதுக்கு அப்புறமா தான் நம்ம கீழே கை லென்த்து மெஷர் பண்ணி மடிக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம கை ஃபஸ்ட் டைம் மடிச்சிட்டோம் அப்படின்னா ஷோல்டரில் வச்சு அட்டாச் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் சின்னதாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து தப்பு பண்ணாதீங்க. எப்பவுமே ஃபஸ்ட்டு ஷோல்டர் மேலே நம்ம வச்சு கையை அட்டாச் பண்ணிக்க இல்லையா, அதுக்கப்புறமா தான் அளவு எடுத்து நம்ம கையிலேருந்து மெஷர் பண்ணணும். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம அந்த பட்டி ஒரு 1 இன்ச் அளவுக்கு அடித்து முடிச்சிடலாம்.
இன்னொரு சைடும் அடித்து முடிச்சிடலாம். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் பார்க்கட்டும். தெரியாத புதிய நண்பர்கள் நண்பிகள் எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக கையோட நம்ம ஆமோட சுற்றளவு அகலம் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துக்குவோம். இந்த கஸ்டமருக்கு வந்து 7 இருக்குது. 7ன்றது 14 சுற்றளவு. ஸோ அதை வந்து கரெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நான் இதை வந்து சைட் பைண்டிங் பண்ணுறோம் அப்படின்றதுனால பைண்டிங்க்கு தேவையான அளவு வரைக்கும் நம்ம கரெக்டாக தேவையில்லாத எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணி போகிறோம். நீங்கள் பைண்டிங் பண்ண போகிறதில்ல, சைடில் அடிச்சுட்டு ஓவர்லாக் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே எக்ஸ்ட்ரா விட்டுட்டே கூட தைச்சிக்கலாம். பைண்டிங் பண்ணால் எப்பவுமே சூப்பராக இருக்கும், ரெடிமேட் மாதிரி இருக்கும். அதனால் பைண்டிங் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த பக்கம் கையையும் அதே மெஷர்மெண்ட் எடுத்து பார்த்துட்டு அப்புறமா கட் பண்ணிக்கலாம். எப்பவுமே தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணுங்கள். 7 இன்ச்சு அப்படின்னா அந்த 7 இன்ச்சு அளவுக்கே கட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம லெஃப்ட் சைடு பீஸை வச்சு அட்டாச் பண்ணுறோம். லெஃப்ட் சைடு இருக்கிறது எப்பவுமே வந்து பாட்டம்லேருந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி வச்சு பேக் தட்டு மேலே ஃப்ரண்ட் தட்டு மேலே வச்சு தைக்கும்போது தான் நம்மளுக்கு திரும்பி மடித்து அடிக்கும்போது அது பேக் தட்டு மேலே வந்து நம்மளுக்கு அந்த ஸ்டிச்சிங் கரெக்டாக அந்த பக்கம் இருக்கும். எப்பவுமே இந்த பக்கம் மாற்றி அடிச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட் சைடு வந்து அந்த ஸ்டிச்சிங் இது தெரியும். அது மாதிரி பண்ண வேண்டாம். எப்பவுமே வந்து நம்மளுக்கு பேக் சைடு மடித்து மேல் தையல் போடுற மாதிரி இருக்கணும். அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பைண்டிங் பாருங்கள். நான் வந்து பேக் பீஸ் மேலே தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் நம்ம ஷர்ட் போடும்போது முன்பக்கமாக இது தெரிய வேண்டாம், பின்னாடி இருக்கணும். இதுதான் வந்து ஃபார்முலா. இது மாதிரி தான் இருக்கணும். நம்ம டைலரிங் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலில் நிறைய வீடியோக்களை அந்த மாதிரி பதிவிடுறோம். டைலரிங் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ், அதுக்கான சொல்யூஷன்ஸ், அந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் இருக்குது. அதெல்லாம் பார்த்து நீங்கள் ஒரு வீட்லேயே எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சால்வ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி வீடியோக்கள் எல்லாம் கூட போட்டுட்ருக்கோம். ஸோ அதை வந்து பாருங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் டைலரிங்கில் எந்த சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் இருக்குது, எந்த மாதிரியான ரிப்பேர்ஸ் எல்லாம் இருக்குது, அது எப்படி சின்ன விஷயமெல்லாம் இருக்குது, அதை வந்து சரி பண்ண முடியலன்னிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வீடியோவை எனக்கு எடுத்து வேணால் அனுப்புங்க. ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு கைட் பண்ண பார்க்குறேன். சால்வ் பண்ண முடியுமான்றது நானும் ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு சால்வ் பண்ண முடிஞ்சால் பண்ணிடலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு பழுது பார்க்குற மிஷின் கடையில் எடுத்துன்னு போயிட்டு பார்த்து சரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அது என்ன ப்ராப்ளம்ன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம அதை சரி பண்ண பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ரைட் சைடு பீஸை வச்சு அடிச்சிட்டோம். அது கரெக்டாக பேக் தட்டு மேலே மடித்து மேல் தையல் போடுறோம்.
இப்போ நம்ம அடுத்ததாக பாடி ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம காலர் ரெடி பண்ணுவோம். நெக் பீஸ் இது ஓட்டிட்டு எக்ஸ்ட்ரா தேவையில்லாத பீஸை கட் பண்ணி பீஸ் ஆட்டிடலாம். வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இது காலர் தைக்கும்போது இந்த எட்ஜுக்கு நம்ம த்ரெட்டு ஒன்று வச்சு அவ்வளோ த்ரெட்டு வச்சு மேலே ஒரு ஸ்டிச் பண்ணி உள் பக்கமாக திருப்பி விட்டுக்கலாம். ஸோ இதை நம்ம பண்ணும்போது அந்த காலரோட எட்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக கிடைக்கும். ஒரு சில பேர் அது காலர் ஷார்ப்பாக அந்த த்ரெட்டு வைக்காமல் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு த்ரெட்டு வச்சு பழக்கம். உங்களுக்கு வேணும்னா வச்சு பண்ணுங்கள். அப்படி இல்லை என்னால் இது பண்ண முடியும் அப்படின்னா, த்ரெட் இல்லாமல் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப்படியே வச்சு கூட பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நான் இதை ஃபாலோ பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனில் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நீங்கள் அதை பார்த்து பயனடையலாம். ஸோ இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் கட் பண்ணி பீஸ் ஆட்டிடலாம். இப்போ கட் பண்ணி முடித்த உடனே நான் திருப்புறம் பாருங்கள். அந்த த்ரெட் நம்ம எதுக்கு வச்சோம் அப்படின்றது பாருங்கள், இதுக்கு தான். ஸோ நம்ம இழுக்கும்போது பர்ஃபெக்டாக அந்த ஷேப் வந்துடும். இந்த காலர் தைக்கும்போது கீழே இருக்கிற பீஸை லைட்டாக இழுத்த மாதிரி இழுத்து பிடிச்சிட்டு தைக்கணும். அது மேலே இருக்கிற அந்த த்ரெட்டு இது கீழே தெரியக்கூடாது. அதுக்கப்புறம் அப்படியே தைச்சிட்டு கீழே ஸ்ட்ரெயிட்டாக தைச்சிடலாம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணி போட்டுடலாம். ஓகே, கட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நெக் பீஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து சென்டர் ஷட்கா எங்கே வெட்டி வச்சுருக்கோமோ அதை வச்சு கரெக்டாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து திரும்ப ஒரு 3 இன்ச் அளவுக்கு ஒரு பீஸில் இருந்து கட் பண்ணி நம்ம காலர் பீஸோடு வச்சு அட்டாச் பண்ணுறதுக்கு தேவையான பீஸ் ரெடி பண்ணோம். ஸோ அதை வந்து இப்போது கட் பண்ணி வச்சு அடிச்சுக்கலாம். சேம் இதே சைடு அந்த பக்கம். என்னோடய வீடியோக்கள் உங்களுக்கு நல்ல புரியும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணிடலாம். எட்ஜஸ் எல்லாம் ஷார்ப்பாக கட் பண்ணிங்க. அது எந்த ஷேப் இருக்கோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் நம்ம மடிக்கும் போது பக்காவாக அந்த ஷேப் கிடைக்கும்.
இப்போ நான் மடித்து காட்டுறேன் பாருங்கள். ஓகே, அடுத்த சைடு. ஸோ அதே சைடும் பர்ஃபெக்டாக. இப்போ நம்ம அடுத்த இந்த பீஸு மேலே கீழே வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு லைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுத்து மேலே ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த எதுக்காக அடிக்கிறோம்னா, நம்ம காலை இது அடிக்காமல் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் மேலே கீழே கொஞ்சம் பீஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா முன்ன பின்ன இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் கட் பண்ணும்போது ஷார்ப்பாக இருக்கும். பாருங்கள், ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம வச்சு தைக்கிறதுக்காக கட் பண்ணிடலாம். முடிஞ்சிச்சு. அதை சென்டர் பண்ணி ஒரு சட்கா பண்ணிக்கலாம். பர்ஃபெக்டாக ஒரு காலர் ரெடி பண்ணியாச்சு, பக்காவாக இருக்குது. இப்போ நம்ம வச்சு அட்டாச் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நெக்கோட அட்டாச் பண்ண காஜாப்பட்டி, பட்டன் பட்டி, அதோடய பீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கரெக்டாக கழிச்சு எடுத்துடலாம். அதாவது ஸ்டிச்சிங் கீழே தான் கட் பண்ணணும், ஸ்டிச்சிங் மேலே கட் பண்ண வேண்டாம். ஸோ இந்த மாதிரி கரெக்டான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கட் பண்ணி எடுத்தோடனே எனக்கு இந்த ஷேப் தான் பாருங்கள், பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வச்சு அட்டாச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு விஷயம் கவனிக்கணும், நம்ம காலரில் இருக்கிற அந்த சட்காவும் அதே மாதிரி நெக் பீஸில் இருக்கிற சட்காவும் ஒன்றா இருக்கான்னு கரெக்டாக ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு, 1க்கு 2 டைம் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் அட்டாச் பண்ண ஆரம்பிங்க. அப்படி கம்மியாக இருக்குது இல்லை எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்றத பார்த்து இது பண்ணிடலாம். கம்மியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கலாம். ஸோ 2 எட்ஜஸ் சைடும் ஷார்ப்பாக கிட்ட இருக்கணும். ஸோ அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து அந்த 2 முனையும் வந்து நல்லா கூராக இருக்கும். அப்போ தான் நம்ம ஷர்ட்டு வந்து பக்காவாக தைச்சிருக்கோம் அப்படின்றது அர்த்தம். நம்ம ஏதோ ஒரு சைடில் சென்டர்லேருந்து ஆரம்பிச்சிடலாம் தையல் போட. சுற்றி ரவுண்டாக தையல் போடணும். ஃபைன், அங்கே பாருங்கள், கொஞ்சம் கூட அந்த எக்ஸ்ட்ரா இல்லாமல் ஷார்ப்பு பர்ஃபெக்டாக இருக்கா. ஸோ இதே மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் கஸ்டமருக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கரெக்டாக இருக்கும். அவர் சட்டை நமக்கு எடுத்து மேலே போடுறோம் அப்படின்னா அந்த ஃபினிஷிங் எல்லாம் வேறு லெவலில் இருக்கணும். அது உள்ளே தள்ளுறதுக்கு சின்ன ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு உள்ளே தள்ளிக்கோங்க. கூராக இருக்கிற பொருளை வச்சு தள்ளிக்கோங்க. ஃபைனலி லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். ரெண்டு சைடும் பாருங்கள், பர்ஃபெக்டாக முன்ன பண்ண எல்லாமே சேமாக இருக்குது. ஒரு ஷர்ட்டோட காஜாப்பட்டி, பட்டன் பட்டி, ஷோல்டர் அட்டாச்மெண்ட்டு, கை, இது எல்லா ஒரு வீடியோ லிங்க்கும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை போய் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். அது தனித்தனியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக இன்னும் நல்லா டீப்பாக புரிகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபைனலாக நம்ம கீழே பாட்டம் அடிச்சிடலாம் ஒரு 1 இன்ச் அளவுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு
பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோக்களை நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற இந்த ஆதரவு தான் எங்களுக்கு நல்ல ஒரு வீடியோக்களை திரும்ப திரும்ப உங்களுக்கு கொடுக்கறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு. ஸோ அதை மறக்காதீங்க. ஃபைனல் அட்டாச்மெண்ட்டு அதை கரெக்டாக நம்ம மேலே கீழே இல்லாமல் காலரை பிடிச்சி கரெக்டாக கீழே லென்த்து மெஷர் பண்ணி அடிச்சுக்கோங்க. ஸோ நம்ம பட்டன் போடும்போது 2 பீஸும் ஒன்றுக்கு ஒன்று கரெக்டாக ஈவனாக இருக்கணும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஃபுல் ஷர்ட்டை எப்படி தைக்கிறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை நான் உங்களுக்கு விடைபெறுகிறேன்.